ஓகே. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, திருக்குறள்ல எந்தெந்த எண்கள் எத்தனை முறை வந்திருக்கு, எந்த மாரி விஷயம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல இது ரிலேட்டடான கேள்விகள் நெறைய இடம்பெற்றிருக்கு. ஸோ கண்டிப்பா இத நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திருக்குறள்ல மொத்தம் 10 அதிகாரங்கள் உடைமை அப்படிங்கிற சொல்ல அமைஞ்சிருக்கு. இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ உடைமைங்கிற அதிகாரம் அந்த வார்த்தையோட சேர்ந்த அதிகாரங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 10 அதிகாரங்கள் அதே மாதிரி இருக்கு. என்னென்னன்னா அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. அடுத்து பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை. பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை. ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, கடைசியாக நாணுடைமை. ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இந்த 10 அதிகாரங்களுமே உடைமை அப்படிங்கிற ஒரு சொல்லோட முடிஞ்சிருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் 7 அப்படிங்கிற பெயர் எத்தனை குறள்களில் வந்திருக்குன்னா 8 குறள்களில் வந்திருக்கு. 7 அப்படிங்கிற ஒரு எண்ணோட பெயர் 8 குறள்களில் இடம்பெற்றிருக்கு. 7 அது 8 டைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் 7 இடங்களில் காணப்படுகிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கோடி அப்படின்னு நம்ம எழுதும்போது 7 சேர்த்துப்போம். ஸோ இங்கேயும் அப்போ 7 இடங்களில் அப்படின்னு நாம் வச்சுப்போம். அடுத்து திருக்குறளில் 70 கோடி அப்படிங்கிற சொல் ஒரு முறை காணப்படுகிறது. அப்போ 70 கோடிங்கிற சொல் திருக்குறளில் ஒரே ஒரு முறை வந்திருக்கு. அப்புறம் திருக்குறளில் இடம்பெறாத எண், இந்த நம்பரே வரலப்பா அப்படின்னா அது எந்த எண் அப்படின்னா 9. 9ங்கிற எண் திருக்குறளில் வரலை. திருக்குறளில் இடம்பெற்ற மலர்கள், என்ன மலர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அனிச்சம், குவளை. நம்ம 99 மலர்களில் தமிழில் சொல்லுவாங்க, அதில் இந்த 2 மலர்கள் இருக்குது. ஸோ இந்த அனிச்சம் குவளை அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. அனிச்சம் மலரையும் குவளையும் மலரையும். அடுத்து இங்கே ஒரு பழத்தை பயன்படுத்தியிருக்காரு, அதுதான் நெருஞ்சி பழம். நெருஞ்சி பழம் அப்படிங்கிறப்ப நெருஞ்சி அப்படிங்கிற ஒரு பழத்தை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. திருக்குறளில் இடம்பெற்ற மரங்கள் என்னென்னா ஒன்று பனைமரம், இன்னொன்று மூங்கில். ரெண்டுமே ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடியது. ஸோ பனைமரத்தையும் மூங்கிலையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் விதையை பற்றி பயன்படுத்தியிருக்காருன்னா குன்றிமணி அப்படிங்கிற விதையை அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க நெல் குன்றிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லோட அந்த மணிகளை எப்படி சொல்லுவாங்க, நெல் குன்றிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பயன்படுத்தின விதையோட பேர் குன்றிமணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ திருக்குறளில் இடம்பெறாத உயிரெழுத்து அப்படின்னா ஔவை. ஏன் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டுக்காண்டி சொல்கிறேன். உயிரெழுத்து அவர் பயன்படுத்தாதது ஔவை அப்படிங்கிறது. ஸோ ஔவையாரை பற்றி அவர் எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம், என்ன அதிகாரம் 2 டைம்ஸ் அவர் எழுதியிருக்காருன்னா குறிப்பறிதல். அப்போ வாழ்க்கையில் எல்லாமே என்ன அப்படின்னா குறிப்பறிந்து இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு குறிப்பு எழுதி நம்ம படித்தோம் அப்படின்னா அது இன்னும் சால சிறந்தது. அப்போ குறிப்பறிதல் அப்படிங்கிறது இருமுறை வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தை 2ஆம் நாளாக தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்திருக்கிறது. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது திருவள்ளுவர் ஆண்டாக இல்லை, திருவள்ளுவர் நாளாக. அப்போ தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். கிமு 31 அடிப்படையாக கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ கேள்விகள் கேட்கும்போது சில வருடங்களை கொடுத்து, இங்கே கொடுத்துருக்க மாதிரியே ஏதாவது வருடங்களை கொடுத்து திருவள்ளுவர் ஆண்டு கேட்டால் அதோட 31 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ உதாரணமாக இங்கே 2018ஐயும் 31ஐயும் ஆட் பண்ணி 2049 2049 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ திருக்குறளுக்கு என்ன மாதிரி உரை எழுதியிருக்காங்க, யார் உரை எழுதுனா, யார் பதிப்பித்தா அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ திருக்குறள் அப்படின்னா ஒரு ஒரு பாடல்களுக்கு பொதுவாகவே ஒரு பாடல்களுக்கு சங்க காலத்து பாடல்களுக்கு இன்றைக்கி இருக்கிற புரிதல் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிதல் இருக்காது. அப்படிங்கிறப்ப அதுக்கு யாராவது உரை எழுதியிருந்தால் அதோட பொருளை நம்ம படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே திருக்குறளுடைய உரை. அதை முதல்ல யார் பதிப்பிச்சா, எப்படி அது பப்ளிக்கு பொதுமக்கள் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பதின்மர். பதின்மர் அப்படின்னா 10 பேர் அப்படிங்கிறதான் அர்த்தம். யார் அந்த 10 பேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு தர்மர் அப்படிங்கிறவர் தான் உரை எழுதியிருக்காரு. தர்மர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர் அப்படிங்கிற இந்த 10 பேர். மறுபடியும் சொல்கிறேன். தர்மர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர்,
பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். இந்த 10 பேர் எழுதியிருக்காங்க. இதில் யாரோட உரை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா பரிமேலழகர் அப்படிங்கிறதான். அழகர் அப்படின்னாவே ஒரு சிறப்பு தான். அதுவும் குதிரை மேலே இருக்கிற அழகர்னால் இன்னும் சிறப்பு இல்லையா? அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த உரை யாரோடது அப்படின்னா பரிமேலழகர். பரி அப்படிங்கிறது குதிரை நம்மளுக்கு தெரியும். அதனால தான் குதிரை மேலே இருக்கிற அழகர் அப்படிங்கிற இடத்த நான் நோட் பண்ண சொன்னேன். இப்போ இந்த திருக்குறளுக்கு யார் முதல்ல உரை கண்டாங்க அப்படின்னா மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. நான் வந்து தர்மர் அப்படிங்கிற ஆர்டரில் சொல்லிட்டேன். ஆனால் திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதின யாருன்னா மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குமா திருக்குறளுக்கு உரை எழுதுவோம் அப்படின்னு. அதனால தான் அவர் பேர் மணக்குடவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை கண்டவர் யாருன்னா மணக்குடவர் அப்படிங்கிறதான். ஆனால் எழுதுனதில் ரொம்ப காலத்தால் முற்பட்டது யார் அப்படின்னா இங்கே தர்மர் தான் காலத்தால் முற்பட்டவர். அவர் வந்து மணக்குடவருக்கு அப்புறம் தான் எழுதியிருக்காரு. ஆனால் ரொம்ப வருஷம் முன்னாடியே பிறந்தவர் யார் அப்படின்னா தர்மர் தான், காலத்தால் முற்பட்டவர் அப்படிங்கிறதான். அவர் இயர்லியாக பிறந்திருக்கலாம், ஆனாலும் அவருக்கு அந்த தாட் வந்து லேட்டாக வந்திருக்கலாம். உரை எழுதலாங்கிற தாட் லேட்டாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. காலத்தால் பிற்பட்டவர் யாருன்னா நம்ம பரிமேலழகர். நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பேராக இருக்குங்கிறதுனால இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு பேராக தான் இருக்குது. ஸோ அப்போ காலத்தால் முற்பட்டவர் தர்மர், காலத்தால் பிற்பட்டவர் பரிமேலழகர், முதலில் எழுதியவர் மணக்குடவர். ஏன்னா அவர் மனசில் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் வந்து பதிப்பித்து முதல்ல வெளியிட்டா அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் 1812 முதல்ல திருக்குறளை வந்து பதிப்பித்து தஞ்சையில் வெளியிடுறாரு. தஞ்சையில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது. பரிமேலழகருடைய உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் 1840. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ திருக்குறளை வந்து எழுதி நம்ம புக்காக போட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதை படித்து அர்த்தம் புரியாதப்ப என்ன பயன்? ஸோ அப்படிங்கிறப்ப பரிமேலழகருடைய உரை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பெஸ்ட்டான உரையை சேர்த்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுதான் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். எந்த வருடம்னா 1840. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்டது. நம்ம ஆல்ரெடி திருக்குறளோட ஸ்டார்டிங் வீடியோலே சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்த ஒரு நூல். அப்போ பல நூல்கள் அதில் இருக்குது. அதில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் தான் அதிக பாடலையும் அதிக அடிகளையும் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் சம்மந்தப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் இந்த திருக்குறள் தான் அப்படி என்ன அப்படின்னா பாவகையை சேர்ந்தது. நம்ம குறள் வெண்பா அப்படிங்கிற ஒரு பாவகையை பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த திருக்குறள். இப்போ இந்த திருக்குறளில் நிறைய பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ அவங்க யார் எந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வீரமாமுனிவர் அவர் வந்து என்ன அப்படின்னா லத்தீன் மொழியை சேர்ந்தவர், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அவருடைய லாங்குவேஜ் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் அவர் 2 அதிகாரத்தை தான் மொழிபெயர்த்திருக்காரு, அறத்துப்பாளையம் பொருட்பாளையம். ஸோ கேள்விகள் நமக்கு வந்து வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பாலை மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்மளுக்கு கூற்று அல்லது காரணம் அதில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம படித்தது வச்சு அறத்துப்பால் பொருட்பால் வந்துருச்சு அப்படின்னு கண்ணை மூடிட்டு நம்ம சரின்னு போட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இன்பத்துப்பாலையும் ஆட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து ஜி போப் அவர்கள், அவர் ஆங்கில மொழியை சேர்ந்தவர், அதனால் ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்காரு. எல்லிஸ் துரை, இவரும் ஒரு ஆங்கிலேயர். ஸோ ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. எல்லிஸ் துரை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஆங்கிலம் சார்ந்து கேட்கக்கூடியது. ஸோ அவங்களும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. தென் கிண்டஸ்லே அப்படிங்கிறவரும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம் ராஜாஜி இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டையும் சேர்ந்தவர்கள். ஸோ இவர்கள் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க, நம்ம லாங்குவேஜில் எழுதாமல் ஆங்கில மொழியில் சொன்னால் தான் ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட 3 பேரும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அது ஒரு பாராட்ட தகுந்தது. பாரதியார் சொல்கிற மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி தான் வாவேசையர், பூர்ணலிங்கம் ராஜாஜி இவர்களை பற்றி கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தானே, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தானே, அதனால் தமிழில் எழுதியிருப்பாங்க, ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஸோ வாவேசையர், பூர்ணலிங்கம் ராஜாஜி ஆல்சோ ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஸோ அவங்களும் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்காங்க. டாக்டர் க்ரவுல் அப்படிங்கிறவர் ஜெர்மனில் எழுதியிருக்காரு. ஸோ க்ரவுல் அப்படின்னாவே ஜெர்மனில் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஏரியல் அப்படிங்கிறது பிரெஞ்சு. ஸோ ஏரியல் அப்படின்னா பிரெஞ்சு.
தால் சுதாய் அப்படிங்கிறவர் ருஷ்ய நாட்டை சேர்ந்ததுனால ருசியாவில் எழுதியிருக்காங்க. உருஷியம் அப்படிங்கிற மொழியில் எழுதியிருக்காரு. தால் சுதாய்னா உருஷியம். பிடி ஜெயின் அப்படிங்கிறவர் தான் ஹிந்தியில் எழுதியிருக்காரு. பிடி ஜெயின் ஹிந்தி. ஸோ நம்ம என்ன தான் வந்து பிடி நல்லா விளையாண்டாலும் ஹிந்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதெல்லாம் நார்த்தில் போய் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கேம்லாம் விளையாட முடியும். ஸோ பிடி ஜெயின் அப்படின்னா ஹிந்தி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வைத்தியநாத தேசிகர் அவர் வந்து பேரே வந்து அந்த தெலுங்கு பேர்களை சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால தெலுங்கு அப்படிங்கிற மொழியில் அவர் எழுதியிருக்காரு. வைத்தியநாத தேசிகர் அப்படிங்கிறதா. இது எல்லாமே நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்டாக நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி சில கீயை பயன்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீரமாமுனிவர் லத்தீன், ஜி போப் ஆங்கிலம், எல்லிஸ்துரை ஆங்கிலம், கிண்டஸ்லே ஆங்கிலம், வாவிசையர் ஆங்கிலம், பூர்ணலிங்கம் ஆங்கிலம், ராஜாஜி ஆங்கிலம், கிரவுல் ஜெர்மன், ஏரியல் பிரெஞ்சு, தால்சுதாய் ருசியம், பிடி ஜெயின் ஹிந்தி, வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு. இப்போ திருக்குறளில் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிச்சிருக்காங்க. அது என்ன அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னா, ஆங்கிற எழுத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற அந்த அகரத்தில் ஆரம்பித்தது தான் குறள் 1. குறள் 1330வது குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிற அந்த நகரத்தில் முடிகிறதுனால அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன மொழிகள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன வெண்பாக்கள் திருக்குறளை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அடுத்த பதிவில் நம்ம அதை கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.